இன்னைக்கு ஒரு எக் ஸ்டஃப்டு வீட் பராத்தா ரெசிபி தான் செய்ய போறோம். இது செய்றது ஆஸ் யூசுவல் ரொம்பவே ஈஸி தாங்க. டிஃபரெண்ட்டா ஏதாவது டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி பரோட்டா செஞ்சு பாருங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை இருக்காது. அட் த சேம் டைம் பயங்கர ஃபில்லிங்காவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டு செய்யறதுக்காக நான் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாரி கோதும மாவ தேய்ச்சு வச்சுக்கிறேன். ஒரு குட்டி சைஸ் பவுல் இல்லன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது மேல இந்த மாதிரி நம்ம தேய்ச்சு வச்ச மாவ பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப உடைச்ச முட்டைய அதுல ஊத்திக்கலாம். இது கூடவே மேல கொஞ்சமா கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பொடியா கட் பண்ண பூண்டு, கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, கடைசியா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது மேலேயே இன்னொரு தேய்ச்ச சப்பாத்தி மாவை மேலே போட்டு சைட்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டிக்கோங்க. எந்த சைடும் லீக் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டு கூட ஒட்டிக்கோங்க. இப்போ இதை நான் ஷேப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஷேப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை தவால மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ளிப் பண்ணுங்க. எல்லா சைட்ஸும் ஈவனாக பட்டர் அப்ளை பண்ணுங்க. 2 சைட்ஸும் நல்லா திருப்பி போட்டு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம பரோட்டா. இதுக்கு நீங்கள் மாவு செய்யும்போது டைட்டாக மாவு பசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியில் லீக் ஆகும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது டெக்ஸ்டர்ஸும் நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.